வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்து பிரதமர் ஹரணியம் ரசூரிய. அரசு ஊழியர்களுக்கு வெளியான விசேட சுற்றறிக்கை. யாழில் அனுர சுதந்திரமாக நடப்பது மகிழ்ச்சி, நாமல் வெளியிட்டுள்ள கருத்து. சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் 6 பாடத்தொகுதி அதிகாரிகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம். பதுளையில் பஸ் விபத்து, சாரதி பலி. மீண்டும் போராட்டத்தை தொடரப்போகும் முத்துநகர் விவசாயிகள். ஸ்பெயினில் கோர விபத்து, அதிவேக தொடருந்துகள் மோதி 21 பேர் பலி. கொடூரத்தின் உச்சம், ஈரான் போராட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் பலி, வெளியான அதிர்ச்சி தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் 56வது உலக பொருளாதார மன்ற வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் இன்றைய தினம் காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு உலக பொருளாதார மன்ற வருடாந்த கூட்டம் இன்றைய தினம் முதல் 23ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் கிளாஸ்டர்ஸில் நடைபெறவுள்ளது. உரையாடலின் உணர்வு என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் 2026ஆம் ஆண்டு உலக பொருளாதார மன்றத்தில் அரசு தலைவர்கள், முன்னணி பண்பாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் இந்த பயணத்தின் போது பிரதமருக்கும் சர்வதேச தலைவர்கள், உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்களுக்கிடையே உயர்மட்ட இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளன. ரமலான் காலத்தில் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோட்கப்படுகிறது. அதன்படி அனைத்து அமைச்சக செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி பிரார்த்தனை மற்றும் மத நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரிகள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடக்கூடிய வகையில் பணிமாற்றங்களை ஏற்பாடு செய்யுமாறும், மேலும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் சிறப்பு விடுவிப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கை கூறுகிறது. அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாளாந்த நேரங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. அதன்படி காலை 3:30 மணி முதல் காலை 6 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை, மாலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை என நேரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முற்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மக்கள் வடக்குக்கு வழிபடச் செல்வது இனவாதமல்ல, அது மத நம்பிக்கையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் தப்புத்தேகாமையில் நடைபெற்ற மொட்டு கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். வடக்கில் இன்று போர் இல்லை, எனவே சுதந்திரமாக நாகதீபவுக்கு செல்ல முடியும். அதேபோல் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை வர முடியும். தெற்கு மக்கள் வடக்குக்கு வழிபடச் செல்வதும் வடக்கு மக்கள் கதிர்காமத்துக்கு இன்றைய யாத்திரை செல்வதும் இனவாதமல்ல, அது மத ரீதியான நம்பிக்கையாகும் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். எனது தந்தை தான் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க முழுமையாக அனுபவிப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழில் ஜனாதிபதி ஆற்றிய உரை மற்றும் மேற்கொண்ட நடைபயிற்சி என்பவற்றை இலக்கு வைத்து நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் உள்ள குறிப்பிடப்பட்ட பாடல் தொகுதியை தயாரித்த பொறுப்பான அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய கல்வி அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு இன்றைய தினம் முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரம் 6 ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளத்தின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான உண்மை தன்மைகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் 2 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய கல்வி நிறுவனத்தின் சிறப்பு நிர்வாக குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றதுடன் மேலும் அந்த கூட்டத்தில் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிக்கையில் உள்ள சில விடயங்கள் குறித்து ஆராய நிர்வாக குழு இந்த வாரம் மீண்டும் கூடவுள்ளது. இருப்பினும் அதற்கு
முன்னர் இடைநீக்கம் செய்யும் முடிவு செயல்படுத்தப்படும் என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாடத்தொகுதிகளில் ஏற்பட்ட சிக்கலுக்கு அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் ஒழுங்கின்மையே இதற்கு பிரதான காரணம் என கூறப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து உடனடியாக முறையான விசாரணைகள் தொடங்கப்படும் எனவும் விசாரணைக்கு பின்னர் பொறுப்பான அதிகாரிகள் மீண்டும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மேற்கண்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கல்துமல ஹலுபகானா பகுதியில் உள்ள ஒரு வளைவில் நேற்று தினம் தனியார் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பஸ்ஸில் சாரதி உயிரிழந்துள்ளார். மேலும் பல பயணிகள் காயமடைந்து தியத்தலாவு பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்துமல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வா மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகி ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை அறைகளில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெலிக்கடை சிறைச்சாலையின் கே பிரிவில் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய வெலிக்கடை சிறைச்சாலையின் கே பிரிவில் இருவருடன் சேர்ந்து சுமார் 150 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவிற்கு நிதி மோசடி குற்றச்சாட்டில் 20 வருட கடூழிய சிறை தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பினை தராவிட்டால் மீண்டும் தமது போராட்டத்தை தொடரப்போவதாக திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தெரிவித்தனர். தமது விவசாய நிலங்களை தனியார் கம்பெனிகளுக்காக சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக சுமார் 70 நாட்களாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் திட்பா புயல் காரணமாக கைவிடப்பட்டனர். இதன் பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விவசாயத்தை நம்பியே வாழ்வாதாரம் இருந்தது. இதனால் 352 விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளோம். முத்துநகர் விவசாய 800 ஏக்கர் காணிகளை தாரை தகவல்கள் திரட்டப்பட்டு மாற்றுக்காணி தருவதாக கூறி 4 பிரதேச செயலக பிரிவில் தகவல்கள் பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போராட்டத்தில் 5000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ள நிலையில் 15,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தாக்குதலில் குழந்தைகள், கர்ப்பிணியர் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருவதுடன் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்வடைந்துள்ளது. மேலும் அரசியல் குழப்பம், வேலைவாய்ப்பின்மை உட்பட பல்வேறு பிரச்சினைகள் அந்த நாட்டில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்த நாட்டு உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு எதிராக கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் மக்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நாட்டின் அனைத்து மாகாணங்களில் போராட்டம் பரவியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் கம்யூனி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் அரசு கட்டடங்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஹமேனி தலைமையிலான ஈரான் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடவுளுக்கு எதிரானவர்கள் என கூறி போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 5,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 500 பேர் பாதுகாப்பு படையினர் என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை போராட்டத்தில் 5,000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ள நிலையில் 15,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 30,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கானோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் போராட்டம், அரசின் ஒடுக்குமுறைகள் தொடர்பான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க ஈரான் முழுவதும் இணையதள சேவைகள் அந்த நாட்டு அரசு துண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஸ்பெயினில் இடம்பெற்றுள்ள அதிவேக தொடருந்து விபத்தில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக ஸ்பெயின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. கோர்டோபா நகரத்திற்கு அருகில் அடமுஸ் பகுதியில் இந்த கோர விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஸ்பெயின் தொடருந்து திணைக்களத்தின் தகவலின்படி ஒரு அதிவேக தொடருந்து தண்டவாளத்தை விட்டு விலகி அருகில் இருந்த மற்றொரு தண்டவாளத்தில் சென்ற தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதே நேரத்தில் ஹுயல்வா நோக்கி எதிர் திசையில் பயணித்த மற்றொரு தொடருந்து தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் சுமார் 73 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஸ்பெயின் பிரதமர் நாடு முழுவதும் பாரிய துக்கம் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் 300க்கும் அதிகமான பயணிகள் குறித்த தொடருந்துகளில் பயணித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஸ்பெயினின் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து மீட்பு பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரணிய மரசூரிய.
அரசு ஊழியர்களுக்கு வெளியான விசேட சுற்றறிக்கை. யாழில் அனுர சுதந்திரமாக நடப்பது மகிழ்ச்சி, நாமல் வெளியிட்டுள்ள கருத்து. சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் 6 பாடத்தொகுதி அதிகாரிகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம். பதுளையில் பஸ் விபத்து, சாரதி பலி. மீண்டும் போராட்டத்தை தொடரப்போகும் முத்துநகர் விவசாயிகள். ஸ்பெயினில் கோர விபத்து, அதிவேக தொடருந்துகள் மோதி 21 பேர் பலி. கொடூரத்தின் உச்சம், ஈரான் போராட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் பலி, வெளியான அதிர்ச்சி தகவல். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.